நண்பர்களே, ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம், உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்குறீங்க, எனக்கு கோவில் கட்டியிருக்கேன், வாக்கு வரலை, வாக்கு என்னுடைய வாயை கட்டி போட்டாங்க, எனக்கு குறி சொல்லின்னு ஓடி வந்துச்சு, அது எனக்கு குறி நின்று போச்சு, அந்த வாயை கட்டிட்டாங்க, வாக்கு கட்டி விட்டாங்க, வாக்கு எனக்கு வரவே கிடையாது, ஃபஸ்ட்டு வந்துனுச்சு, இப்போ வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நான் எதுக்கு இதை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, என்கிட்ட குறி சொல்கிற மையம் இருக்குது, அது வேறு. இது வாக்கு, நம்ம சொல்கிற வாக்கு சில வாக்குகள் பழிக்குது, சில வாக்கு பழிக்க மாட்டேன்னு இருக்குது. அந்த வாக்கு பலிதமாகிறதுக்கு தான் உங்களுக்கு மை, அது நான் ரெடி பண்ணி உருவாக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் தேவைப்பட்டால் எங்ககிட்ட வாங்கிக்கலாம், சரியா? நீங்களே பண்ணிக்கோங்க, நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்கிட்ட நீங்களே கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது மை ரெடி ஆகிடுச்சு. வாக்கு பலிதமாகிறதுக்கு, வாக்கு நம்ம சொல்கிற வாக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகத்தில் நான் சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கு அது பிறவி குணம் மாதிரி ஒருத்தர் வசியம் கூட படுத்த முடியாது, அந்த அளவில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி இது எதுக்காக அப்படின்னா, நம்ம சொல்கிற வாக்கு பழிக்கிறதுக்கோசம் தான் இந்த மை. இப்போ நான் இதை உருவாக்கி அரசியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க, ஃபீல் பண்ணிக்காதீங்க. இந்த மை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, வாக்கு இப்போ கோவிலை கட்டியிருக்கிறோம், நாங்கள் வாக்கு சொல்ல போகிறோம், எங்களுக்கு நான் சொல்கிற வாக்கு பலிதமாகணும். அந்த வாக்கு இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பேச்சு பேசணும்னா அது நம்ம அந்த வாக்கு பழிச்சாதான் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க, அது நிறைவேறினா தான் வருவாங்க. அது இதுக்கு இந்த வாக்கு நம்ம சொல்கிற சொல்லு நம்மளுக்கு பழிக்க வெற்றிகரமாக நடக்கும். இதுதான் வாக்கு பலிதமாகிறதுக்கு இந்த மை அரைச்சிருக்க. இதை தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ எனக்கு அடிக்கடி என்னை கட்டிடுறாங்க, கோவில் கட்டியிருக்கோம், கோவில் கட்டிட்டு நாங்கள் நல்லா வாக்கு ஓடி நின்றுச்சு, நாங்கள் சொல்கிற வாக்கு பழிச்சிச்சு, நாங்கள் சொன்ன அந்த வாக்கு நடக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நாங்கள் குறி சொல்லிகிட்டு இருக்கோம். திரும்ப பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இடையில காலத்தில் நிற்க வச்சுட்டாங்க, அது எனக்கு சுத்தமாக வரவே கிடையாதுன்னு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, இந்த மையை எங்ககிட்ட கிடைக்க, இந்த மையை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு யாரும் செய்தாலும் நமக்கு அது நமக்கு வரக்கூடாது, நம்ம உடலை கட்டக்கூடாது. நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கணும், நம்ம கோவிலுக்கு ஆள் வந்துட்டு இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாயத்தும் கொடுத்துருவோம். தாயத்தெல்லாம் உடல் கட்டில உடலில் நம்மளுக்கு யார் எந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு செயல் இழக்க செய்தாலும் அது தடுத்து நிறுத்தும். இந்த வாக்கு சொல்கிறவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் வாக்கு கட்டி நாக்கை கட்டிடுவாங்க, வாக்கை கட்டிடுவாங்க, வாயை கட்டிடுவாங்க, கையை கட்டிடுவாங்க, காலை கட்டிடுவாங்க. எப்படின்னு எல்லாருமே குறைகளை செய்யதான் செய்வாங்க. நம்ம வாழ்கிறது பிடிக்கலன்னா ஒருத்தர் எதிரி இருந்தால் செய்வாங்க, சரியா? அதை சரி செய்துக்கலாம். இப்போ நாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, நம்மளை அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி இருந்தும் நம்ம வாக்கு சொல்கிறத அதை பழிக்க மாட்டேருக்குது. எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஒவ்வொரு குறையை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த குறையை நாம் சரி செஞ்சுக்கணும். எப்படி? நமக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்ட நஷ்டம்னா ஒருக்கிட்ட போகலாம், ஒரு சாமியாரோ இல்லை ஒரு அடியாரோ இல்லை ஒரு மாந்திரிகம் செய்கிறவங்களோ யாரோ ஒருத்தர், அதெல்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இது எங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும், கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே போனால் இங்கே போனால் அது நல்லா ஆகலை, இங்கே இவ்வளோ பணம் ரூபாய் செலவாச்சு, அங்கே போனால் அது செலவாச்சுன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த சாபத்தை யாருமே நீக்கிறது கிடையாது. அதனால தான் மனுஷன் நம்ம எப்பவுமே குறை சொல்லிதான் இருப்போம். இப்போ ஒரு கடை வைக்கிறேன்னா கூட எதிரில் ஒரு கடையை ஆரம்பிப்பாங்க, ஒரு மாதம் ஒரு வருஷம் ஓடிட்டு இருக்கோம். அதுக்காக பார்த்தா அந்த கடையை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க எதிரில் ஆரம்பிப்பான், அவனும்
மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வாக்கு பலிதமாகிறதுக்கு, வாக்கு சொல்கிறதுக்கு ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன், இவர் பேசிட்டே இருக்கிறார் வந்து தயவு செஞ்சு எதுவும் தப்பாக எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய நன்மைக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சுட்டு அரைக்குறையாக நம்ம போயிட்டு யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு அங்கே போய் இங்கே போய் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இருப்போம். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ வீட்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே போய் வந்தேன், இங்கே போய் வந்து இவ்வளோ ரூபாய் செலவாச்சு, அவ்வளோ ரூபாய் செலவாச்சு, இது உன்னாலதான் இவ்வளோ கெட்டு போச்சு அப்படின்னு நிறைய பேர், நிறைய நீங்கள் இருக்கீங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் எத்தனையோ இடத்துல போட்டு நீங்கள் ஏமாந்து வந்திருக்கலாம், இல்லை அவங்க கொடுத்தது கூட நல்ல முறையில் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஏன்னா மற்றவங்களே குறை சொல்லி வாழ்கிறதை விட நம்மளை வந்து திருத்திக்கணும். எது செய்தால் என்ன நடக்க போகுது, நமக்கு அது செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம போய் இறங்கினோம்னா கண்டிப்பாக அது வெற்றி தான் நடக்கும். அதே மாதிரி இந்த மையை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, சரியா? உங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எல்லாம் நிறைய நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நாங்கள் கொடுத்து நாங்களும் ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை கட்டி வந்து ஆதி சிவசக்தி கோவில் ஒன்றை கட்டிட்டு நோயாளிகள் எல்லாம் குணப்படுத்தலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. உங்கள் சப்போர்ட்டு தான். நீங்கள் ஒவ்வொரு ரூபா கொடுக்கறது கூட என்னுடைய கோவிலுக்கு தான் வந்து சேரும். உங்களால் முடிஞ்சால் கோவில் கட்டுறதுக்கு இடம் கூட இன்னும் வாங்க கிடையாது. நாங்கள் அதுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. இருக்கிறவங்க கிட்ட நாம் வாங்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம். அந்த மாதிரி உங்களை நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்பி எனக்காக கிடையாது, ஆதி சிவசக்தி கோவில் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச எனக்கு உதவி செய்யுங்க. இந்த தை மாதம் இடம் வாங்கி ஒரு கோவில் ஆரம்பித்து இதில் மூட்டு வலி, கை கால் வலி, இந்த வீசிங்க ப்ராப்ளம் இருக்கிறது, பேய் பிசாசிகள், இந்த மாதிரி ஏழு வெள்ளி சூனியம் இருக்கிறது, அவங்களால முடிஞ்சது முண்டைகளை கொடுத்தாலும் போதும் கோவில் கட்டுறதுக்கு தான். இது எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக செய்ய போகிறோம். ஃப்ரீயாக தான் செய்வோம், அன்னதானம் உள்பட. இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க, சரியா? அடுத்த வீடியோவிலையும் இன்னொரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முறையும் மையம் இருக்குது. அடுத்த வீடியோவில் என்னென்ன விஷயத்தை நான் சொல்லணும்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு போடுறேன். எது உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு வந்து தயவு செய்து என்னுடைய வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த அந்த சிவன் ஆதி சிவசக்தி உண்மையான என்னுடைய குருநாதர் அவர்தான். அவருக்கும் நீங்களும் நல்லா இருக்கணும் அவர்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். எனக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிகளும், நீங்கள் செய்கிறது இந்த ஆதி சிவசக்தி கோவிலை கட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்கள ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஒவ்வொரு நேரம் வந்து ஃபோன் வந்துட்டு அந்த சார்ஜர் நிற்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு குறைய வந்து என்கிட்ட சொல்லலாம், பேசலாம். இங்கே தேவைப்படுறவங்க வாக்கு பலிதமாகும் வேணும், நான் சொல்லிட்டு இருந்தால் நின்று போச்சுன்றவங்க கண்டிப்பாக இந்த மையம், இந்த ஒரு தாயத்தை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து வேலைகளும் செய்யலாம். வணக்கம் நண்பர்களே.